ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்னு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான 1.5 கப் ரவையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ரோஸ்டட் ரவை தான் இருக்குனாலும் பிரச்சனை இல்லை, அதையும் இன்னும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பேனில் வந்து நீங்கள் நல்லா ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். நம்மக்கிட்ட குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரவை இருந்தாவே போதும். நம்ம டேஸ்டியாக சாஃப்டாக குலாப் ஜாமுன் மிக்ஸில் இருக்க மாதிரியே நம்ம ரவையை வச்சு நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ 1.5 கப்பு ரவைக்கு நம்ம 3 மடங்கு நம்ம அதுக்கான பால் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்து போடுறீங்களோ அந்த கப்பில் இருந்து நம்ம 3 மடங்கு அதோட பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கீ வந்து நம்ம 2 ஸ்பூன், உங்களுக்கு அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா அந்த பாலோடு கலந்து விடுங்க. குலாப் ஜாமுன் மிக்ஸில் இருக்க மாதிரியே ரொம்ப சாஃப்டான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பால் ஊற்றி நம்ம இந்த ரவையை மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் தான் டேஸ்ட் இருக்குது. நல்லா மிதமான தீயில் வச்சு நீங்கள் எல்லாமே செய்யும் போது எல்லாமே சூப்பராக வரும், டேஸ்ட்டாக வரும். அதனால் நல்லா ஸ்டார்டிங்லேருந்தே மிதமான தீயில் வச்சு ரவையை ரோஸ்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எல்லாமே மிதமான தீயில் வச்சு செய்யுங்க. அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக இது செஞ்சால் போதும். 10 மினிட்ஸ்லேயே நல்லா ஒரு எல்லாமே கலந்து வந்துடும். அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிட்டால் அது கெட்டி ஆயிரும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வந்துடும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸுங்கிறது தான் குலாப் ஜாமுன் வந்து சாப்பிட்ணுன்னு இல்லை. நம்மக்கிட்ட கொஞ்சமாக ரவை இருந்தாவே நம்ம இந்த மாதிரி செஞ்சு குலாப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்லாம். கைவிடாமல் நல்லா நான் அந்த மாதிரி கிளறி விட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாக சாஃப்டாக வந்துடும். இதை வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். அதுக்கு இடையில நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு 1 டம்ளர் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 3 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒரு 5 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 ஏலக்காய் அப்புறம் நல்லா கொதிக்கும் போது அந்த கம்பி பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த மாவு நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அது பனையறதுக்கு லைட்டாக கையில் கீ தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பனையிற மாதிரி நம்ம நல்லா அது அழுத்தி நல்லா பனைய போகிறோம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மாவு மாதிரி பனைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமேல நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். 2 கையிலையும் நல்லா நெய் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். கிராக் இல்லாமல் நீங்கள் உருட்டினீங்கன்னா வெளியில் உடஞ்சி போகாமல் கருகி போகாமல் அந்த மாதிரி இருக்கும். நல்லா உள்ளே சாஃப்டாகவும் வெந்து வரும். நல்லா அழுத்தி உருட்டாமல் சாஃப்டாக மேலால் உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க, சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சதாக இருந்தால் வெளியில் கருகிரும், உள்ளே வெந்து போகாமல் இருக்கும். அதனால் நம்ம நல்லா மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சு நம்ம இருக்கிற பால்ஸ் எல்லாம் நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பால்ஸ் நல்லா உருட்டும் போது நீங்கள் வந்து கிராக் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போனா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போதே அது உடஞ்சி போயிடும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது அது கருகவும் செய்யாது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் கலரில் ப்ரௌனிஷாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுக்கும் போது நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லைனா கூட நம்ம ரவையை வச்சு நம்மளுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சக்கரை பாகில் போடும்போது சக்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறி போயிருந்தால் நம்மளுக்கு கெட்டி ஆயிரும். நல்லா ஃப்ரை பண்ண அந்த பால்ஸை வந்து நம்ம சக்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சு நம்மகிட்ட இருந்த எல்லா பால்ஸும் நம்ம எண்ணெயில் பொரித்து சக்கரை பாகுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அதை உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குலாப் ஜாமுன் மிக்ஸில் செஞ்சால் கூட நம்மளுக்கு இவ்வளோ சாஃப்டாக வருமானு தெரில. ரவையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் உடைக்கும் போதே தெரியுது பாருங்கள் எப்படி சாஃப்டாக உடையுதுன்னு. ஸோ அந்தளவுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.